பாவம் ரோஜா. மகேஷோட மனசு இழகி இருந்தா நான் மகேஷை போய் சந்திச்ச விஷயத்த ரோஜா கிட்ட சொல்லி நானும் சந்தோஷப்பட்டிருக்கலாம். 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கலாம். ஆனா மகேஷ் ரோஜாவை வேண்டான்னு சொல்லிட்டாரு. இது எப்படி நான் இவகிட்ட சொல்லுவேன்? இவ வேதனை அதிகமாக்கி இவ அழுவுறத நான் வேடிக்கை பார்க்கணுமா? அந்த சக்தி எனக்கு இல்ல. மகேஷை நான் சந்திச்சது இப்ப இவகிட்ட சொல்ல வேண்டாம். சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவோம். சார் ஒரு நிமிஷம். யார்? என் பேர் குமார். மகேஷ் எம்டியை கொஞ்சம் பார்க்கணும் சார். உங்களை அவருக்கு தெரியுமா? தெரியும் சார். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சார், இதில் ஒரு சைன் சார். சரவணன், இன்னைக்கு பேங்க்ல எல்லா செக்கும் கிளியர் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடுறேன். சரிங்க சார். உங்களை பார்க்க குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு சார். குமாரா? வர சொல்லுங்க. சார், கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? அதான் வந்துட்டேன்ல, போங்க சார். மகேஷ் சார், வணக்கம் சார். அடடே, வாங்க குமார், நீங்க தானா? ஆமா, உங்களுக்கு ஆபீஸ் அட்ரஸ் எப்படி தெரியும்? மனம் இருந்தா மார்க்கம் உண்டாகும் சார். சரி, உட்காருங்க. நானே உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அன்னைக்கு அவசரத்துல விசிட்டிங் கார்டு கொடுக்காம போயிட்டீங்க. அதான் எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்க்ஸ், நீங்களே வந்துட்டீங்க. என்ன சார் விஷயம்? ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நான் உங்களை புகழ்மணி வீட்டில் ட்ராப் பண்ணேன். கேட்டதுக்கு ரொம்ப நெருங்கின தொடர்பு நீங்க. ஆமா, நீங்க அவர் வீட்டில் தங்கியிருக்கீங்க. நீங்க அவருக்கு ரிலேஷனா? ரிலேஷன்லாம் இல்லை சார், சும்மா ஃப்ரெண்டு. அவர் எனக்கு கொஞ்சம் பணம் தரணும். அந்த பணத்தை கலெக்ட் பண்றதுக்காக நானே அவர் வீட்டில் தங்கி ஓரமா ஒரு போர்ஷன்ல பேச்சுலரா தங்கிட்டு இருக்கேன் சார். ராஸ்கல், அந்த புகழ்மணி ஒரு அயோக்கியன், திருட்டு ராஸ்கல். என் ஆபீஸ்ல இருந்து 7 லட்சம் ரூபாயை திருடிட்டான். அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது அந்த 7 லட்சத்தை திருப்பி வாங்கணும்னு முயற்சி பண்றேன். என்னால முடியவே இல்லை. அப்படியா? நீங்க தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணும். சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ அவங்க கிட்ட இருந்து என் 7 லட்சத்தை எப்படியாவது வாங்கி கொடுக்கணும். உங்களாலேயே முடியல, நான் என்னால எப்படி சார்? என்னங்க குமார், நீங்க அவன் வீட்லயே தங்கியிருக்கீங்க. அவனுக்கு எப்ப பணம் வரும் போகுன்றது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அவனுக்கு பணம் வரப்போ என் 7 லட்சத்தை எப்படியாவது வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கமிஷனா நான் ஒரு அமௌண்ட் தரேன். இவங்கிட்ட ரோஜாவோட குழந்தை செல்வி கிட்ட இருக்குங்கிற ரகசியத்தை சொல்லி பணம் கலெக்ட் பண்ணலான்னு நம்ம நேரம் பார்த்தா இவன் நம்மளையே கந்து வெட்டிக்கிறனா மாத்துறானே. இவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும்னா புள்ளியாருக்கு ஒரு கும்பிட போட்டு இது செய்யறதுல தப்பு இல்ல குமாரே, தப்பு இல்ல. என்னங்க குமார், நம்பி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு உடனே ஏத்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ தயங்குறீங்க? அது நான் அனாவசியமா யாருக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன் சார். வாக்கு கொடுத்தா கண்டிப்பா காப்பாத்துவேன். சரி சொல்லுங்க, நான் சேரேன். சரி, முதல்ல காஃபி குடிங்க. உங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லையா சார்? சாரி. என்ன கேட்டீங்க? குழந்தையா? என் பொண்டாட்டி ரோஜா காணாம போன மாதிரி என் குழந்தையும் காணாம போச்சு. பிறந்த உடனே யாரோ குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. அதையும் நான் தேடிட்டு தான் இருக்கேன். என் மனைவி ரோஜா கிட்ட குழந்தைய கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துறேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆனா குடும்பத்துல நடந்துட்டு இருக்க பிரச்சனைனால என்னால குழந்தைய தீவிரமா தேட முடியல. குழந்தைய மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்களேன், நான் ரொம்ப ஈஸியா என் மனைவியை கண்டுபிடிச்சிருவேன். ஒரு பக்கம் பொண்டாட்டி எழுந்து இன்னொரு பக்கம் குழந்தை எழுந்து இப்போ அனாதையா நிக்கிறேன். இவ்வளவு கஷ்டமா? உங்களுக்கு கூடி சீக்கிரமா நல்ல செய்தியா நான் சொல்றேன் சார். எதை பத்தி? அதான் சார், புகழ்மணி, பணம், அந்த மேட்டர் தான். ஓ, தேங்க்யூ குமார், தேங்க்யூ வெரி மச். நான் வரேன் சார். குமார், உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க. விசிட்டிங் கார்டு என்ன இன்னைக்கும் மறந்துட்டீங்களா? ஆமா சார்.
ஆமா, உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா எங்க எப்படி? மனம் இருந்தா மார்க்கம் உண்டாகும் சார். வரேன் சார். ஓகே, see you. வந்துட்டேன்ல, கூடி சீக்கிரம் உனக்கு நான் ஆப் வைக்கிறேன் பிரதர். வரேன் சார். ஓகே. என்னடா செல்லம், என்ன தேடுற? ஒரு முக்கியமான விஷயத்தை தேடுற மம்மி. ஹை, என் மயிலருக்கு குட்டி போட்டுருச்சு. மம்மி மம்மி, இங்க வந்து பாருங்களேன், என் மயிலருக்கு குட்டி போட்டிருக்கு. ஹை, ஆச்சரியமா இருக்கு. கடவுளுக்கும் உன் பிரேயர் கேட்டுடுச்சுமா. உன் ஆசை நிறைவேறிடும். நீ பெரிய டாக்டரா வருவ. தேங்க்ஸ் மம்மி. பாட்டி, என் மயிலருக்கு குட்டி போட்டுச்சு. கடவுள் என் ஆசையை நிறைவேற்றிட்டாரு. நான் பெரிய பொண்ணாகி பெரிய டாக்டர் ஆக போறேன். உனக்கு வைத்தியம் பண்ணி உன்னை சந்தோஷமா வச்சுக்க போறேன். மம்மி, நான் போய் பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன். பாட்டி, இங்க பாத்தீங்களா? என் மயிலருக்கு குட்டி போட்டிருக்கு. காமி காமி, இதோ இதோ பாட்டி. என்னம்மா ரோஜா இது? அதிசயமா இருக்கு. நான் கேள்விப்பட்டதே இல்ல. மயிலருகு எப்படி குட்டி போடும்? ஆமா, ஐஸ்வர்யா கடவுளோட குழந்தை. இவ சொன்னா கடவுள் கண்டிப்பா கேட்பாரு. டாக்டர் அங்கிள், நான் பெரியவானே உங்களை மாதிரியே ஒரு டாக்டர் ஆயிடுவேன். கடவுளே சொன்னாரு. அப்படியா? ஆமா, ஆனா உங்களை மாதிரி நான் எங்க பாட்டி கிட்ட ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். அது கொடுங்க. பத்திரமா அப்படி பிடிச்சிட்டு அப்படி வைக்கணும். நல்லா கேக்குது பாட்டி. கடவுளே, என் ஐஸ்வர்யாவோட சந்தோஷம் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். பாட்டி, நான் ஒரு டாக்டர் ஆயிட்டேனா? நீ பாட்டியோட உடம்புக்கு மட்டும் இல்லம்மா, அவங்க மனசுக்கும் சேர்த்து வைத்தியம் பண்ற. நீ இந்த டாக்டர் அங்கிளை விட பெரிய டாக்டர். இங்க வாமா. பாத்தியா, எனக்கு நல்ல குணமாயிடுச்சு. என்ன செல்வி, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, இந்த குமார் வேற நம்ம குட்டை போட்டு உடைச்சிட்டான். அதனால கோவத்துல அத்தை நிச்சயதார்த்தம் அது இதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இங்க பாரு செல்வி, வர வர இந்த சம்பந்தியம்மா செய்யற அக்கிரமம் தாங்க முடியல. நீ ஏன் உன் புருஷன்கிட்ட இத பத்தி பேசக்கூடாது? நான் எங்க பேசுறது? அதான் கண்குத்தி பாம்பு மாதிரி அவரையே அத்தை சுத்திட்டு இருக்காங்க. என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்கம்மா. இத பாரு, இப்பதான் சம்பந்தியம்மா வீட்டுல இல்லைல்ல, நீ உடனே ஒரு போன் போட்டு மாப்பிள்ளை கிட்ட பேசு. அந்த அம்மா செய்யற அக்கிரமத்தெல்லாம் சொல்லு. இந்த விஷயம் அவருக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுமா. அவர் மட்டும் இங்க வந்தாருன்னு வச்சுக்கோ, இந்த ராட்சசிங்க அவர் கழுத்துல ஒரு மாலையை மாட்டி இங்கே உட்கார வச்சிருவாளுங்க. இவரும் பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டிட்டு இங்கே உட்காந்துருவாரு. பஞ்சவர்ண கட்டிலையும் தாலியும் கட்டிடுவாரு. இந்த அம்மாங்க விஷயத்துல மட்டும் பசங்களை எப்பவுமே நம்ப கூடாது. கட்டின பொண்டாட்டிய கூட கவுத்துருவாங்க. அது என்னவோ உண்மைதான். வணக்கம், என் பேரு நமச்சிவாயம். நாரதர் நமச்சிவாயன்னு எல்லாரும் செல்லமா கூப்பிடுவாங்க. தெரியுமே, உட்காருங்க. என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சௌக்கியமா இருக்கீங்களா? சுண்ணாம்பு தடவுனாலே ஏதோ வில்லங்கமான விபரீதமான விஷயத்த சொல்ல போறாருன்னு அர்த்தம். ஏமா செல்வி,
உன் புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம்னு சொல்லவே இல்லையே. புகழ் பஞ்சவர்ண நிச்சயதார்த்தம் இவருக்கு எப்படி தெரியும்? விஷயம் ஆபீஸ் வரைக்கும் பரவிடுச்சா? இவர் சம்பந்தியை விட வேகமா இருக்காரு. சம்பந்தி நிச்சயதார்த்தம்னு மட்டும்தான் சொன்னாங்க. இவர் பஞ்சவர்ணத்துக்கு மாப்பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாரு. என்ன பதிலே காணோம்? அது என்ன கல்யாணம்? அது எங்க அத்தை சும்மா புகழ்மணிக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் கல்யாணம் சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காது இல்லமா? அதெல்லாம் நடக்காது இல்ல, சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. பஞ்சவர்ணமா? அது யாரு நியூ என்ட்ரி? ஐயோ, அப்ப புகழ்மணிக்கு இது 3வது கல்யாணமா? என்ன உளறீங்க? என்ன உளறனா? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? புகழ்மணிக்கு சினேகாவுக்கும் கல்யாணமே நடந்துருச்சுமா. என்ன சார் சொல்றீங்க? நிஜமாமா, சத்தியமான உண்மை இது. சார், நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என் புகழ் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. நான் நம்ப மாட்டேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். என் மாப்பிளைய பத்தி எனக்கு தெரியும். அவரு பத்திரமாத்து தங்கம், பரம யோகிய. அம்மா, அங்க நடந்ததை நான் இங்க வந்து சொல்றேன். நம்புறது நம்பாம இருக்கிறது உங்க இஷ்டம். அம்மா, நேற்று ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னா, சினேகா திடீர்னு வந்தா, புகழ்மணியை பார்த்தா, 2 பேரும் ரூமுக்குள்ள ஏதோ பேசினாங்க. அங்க ஜானகம்மான ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க முன்னால சினேகா என் பொண்டாட்டி அப்படின்னு புகழ்மணி சொன்னாரு. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அங்க என்ன நடந்தது அதுதான் நீங்க சொல்றேன். அதுக்கு மேல நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க. அம்மா, அது மட்டும் இல்ல, சினேகா கழுத்துல புகழ்மணி தாலியை கட்டிட்டாரு. அந்த கன்றாவியை 2 கண்ணால பார்த்தேன். அது மட்டும் இல்ல, சினேகா கர்ப்பமா இருக்கு. அதை கூட பொருட்படுத்தாம புகழ்மணி தாலி கட்டிட்டாருன்னா பாருங்களேன், ஜெட் வேகத்துல இருக்காருமா. 2 பேருடைய ரியாக்ஷன் ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. என் டியூட்டி ஓவர். மீண்டும் சந்திப்போம்னு சொல்லும் போது சந்தேகப்பட்டேன். ஆமா, நீ சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. மாப்பிளையா இப்படி என்னால நம்ப முடியலையே செல்வி. என்ன நம்ப முடியல? அதான் கண்ணால பார்த்து சாட்சி அக்கவுண்டன்ட் சொல்லி போறாரு. அவளை வேலைக்கு வைக்க வேண்டாம் படிச்சு அந்த மனுஷங்கிட்ட 1008 தடவை நான் சொன்னேன். அதையும் மீறி சேர்த்ததுக்கு இப்பதான் எனக்கு காரணம் புரியுது. ஐயோ, தலையில தடியை அடிச்சாலே தாங்க முடியாது. இப்படி இடியால இடிச்சா என்ன பண்ண முடியும்? என்ன பண்றதுன்னு நான் காட்டுறேன். என் கூட வா மாமா. ஏம்மா, புகழ்மணியை மகேஷ் மாதிரி நடிக்க சொன்னியே, அது சரி. புகழ்மணியை நம்ப முடியுமா? பாட்டி, புகழ்மணி ரொம்ப நல்லவர். அவர் மேல என்ன உனக்கு சந்தேகம்? இல்லம்மா, புகழ்மணி ரத்தனசாமி மகனாச்சே. உன்னை நம்ப வச்சு திடீர்னு கழுத்தறுத்துட்டானா என்ன செய்வேன்? சேச்சே, புகழ்மணி அப்படிப்பட்டவர் இல்ல. நிச்சயமா அவர் கடைசி வரைக்கும் என் பக்கம் தான் இருப்பாரு. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாரு. ஆமா, அவர் நிச்சயமா உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டாரு. ஆனா நீ அவரும் சேர்ந்து எனக்கு நல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. செல்வி, என்ன துரோகம் அதுன்னு பேசிட்டு இருக்க? நீ எப்படி இங்க? என் சக்காலத்தை இங்க ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்காளன்னு பார்த்துட்டு போறதுக்காக வந்து. என்ன உளர்ற செல்வி? இத பாரு, நாங்க ஒண்ணும் உளரல. நீதான் தலகால் புரியாம தறிகட்டு நிஜமாவே கண்ணு மண்ணு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்க. இத பாருமா, ஆளுக்கு குண்டக்க மண்டக்க பேசுறீங்களே, இது என்ன வீடா இல்ல கோயம்பேடு மார்க்கெட்? எல்லார்கிட்டயும் சந்தக்கடை மாதிரி ஆக்குறவன் இவதான். செல்வி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? நான் சொல்றேன், உனக்கு என் மாப்பிள்ள புகழ்மணிக்கு திருட்டு கல்யாணம் நடந்துச்சாமே, உண்மையா? உன்கிட்ட யார் இத சொன்னாங்க? உண்மை யார் சொன்னா உனக்கு என்னடி? இப்ப நீ கூட தான் வாயால சொல்லிட்டு இருந்த புகழ்மணி நல்லவரு வல்லவரு, அவர் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாரு, நம்பிக்கை துரோகமே பண்ண மாட்டாருன்னு. இதம்மா,
வெந்ததையும் வேகாதையுமா அரைகுறையா தின்னுபிட்டு வயிற்ற வலிக்குது, அங்க உடையுது, இங்க குத்துதுன்னா எப்படி? நாங்க என்ன பேசிக்கிட்டோம், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, அது வேற இது வேற. ஏன் கிழவி நீ சும்மா இருக்க மாட்ட? நான் கிளவி, நீயே டபுள் கிளவி. உன் ரப்பர் மூஞ்சிய கண்ணாடியில போய் பாரு. ஐயோ, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க செல்வி. புகழ்மணிக்கும் எனக்கும் எந்த கல்யாணமும் நடக்கல. ஏய், ஏன் நீ போய் சொல்ற? நீ தாலி கழுத்துமா புகழ்மணி ஆபீஸ்க்கு போறத பார்த்ததுக்கும் உனக்கு புகழ்மணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காதால கேட்டதுக்கும் என்கிட்ட சாட்சி இருக்கு. அப்படியா? இந்தா நன்னா பாத்துக்கோ. இப்ப எங்க இருக்கு தாலி என் கழுத்துல? நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ தாலியை கழட்டி வச்சிருப்ப. அதானே, இந்த மாதிரி ஈனத்தனமான காரியத்தெல்லாம் செய்ய நீ கொஞ்சம் கூட தயங்க மாட்டியே. தாலி கட்டாமலே புள்ள பெத்துக்க நீ தயாராயிட்ட. தாலியோட பவித்திரத்தை பத்தி உனக்கு எங்க தெரியும்? ஐயோ, சத்தியமா சொல்றேன், எனக்கும் புகழ்மணிக்கும் கல்யாணம் நடக்கல நடக்கல நடக்கல. நான் என்ன சீட்டு கட்டு ஜோக்கரா? இப்படி ஆள் ஆளுக்கு என் வீடு தேடி வந்து என்ன அடுத்தவங்களோட சம்மந்தப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? இல்ல அடுத்தவங்களோட உணர்வுகளை மதிக்க தெரியலையா? சரி, அப்படி நீ சொல்றது உண்மையா இருந்தா என் குழந்தை மேல சத்தியம் பண்ணு. உன் குழந்தை மேல என்ன, ஏன் வயிற்று புள்ள மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்தியமா சொல்றேன், எனக்கும் புகழ்மணிக்கும் கல்யாணம் நடக்கல. அவர் என் கழுத்துல தாலியும் கட்டல. நெருப்பு இல்லாம புகையாது. ஆமா, அடுப்பு இல்லாம வேகாது, பருப்பு இல்லாம சாம்பார் வைக்க முடியாது. பழமொழி பேசுற நேரமா இது. உங்க ரெண்டு பேரையும் பல்ல உடைச்சு போடுவேன். பொங்கடி வெளியே போறோம். நாங்க என்ன இங்க உட்கார்ந்து விருந்து சாப்பிட வந்தோம்? இங்க பாரு, நான் ரொம்ப ஆபத்தானவன். என் குடும்பத்தை கலைக்கணும்னு நினைச்ச உயிரோட இருக்க மாட்டேன். நீ அந்த மகேஷ் குடும்பத்தை கலைச்ச, ஆனா அந்த ரோஜா எங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி நானும் ஓடி போய் எங்க ஒளிஞ்சு போய் கனவுல கூட நினைக்காத. நான் முட்டை வர்ற காளையோட மூக்கணம் கயிறு பிடிக்கிற ஜாதி, தெரிஞ்சுக்கோ. இங்க பார் செல்வி, நீ எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அனாவசியமா ஏன் மகேஷோட பேரை ஓ சண்டையில நீ இழுத்த, நான் பொல்லாதவளாயிடுவேன். ரோட்ல போற வரவெல்லாம் என் வாழ்க்கை விமர்சனம் பண்ணிட்டு இருப்பா. அதை நான் வாய் பொழந்துன்னு வேடிக்கை பாப்பேன் நினைச்சியா? உன் எல்லையோட இரு செல்வி, அதான் உனக்கு மரியாதை. அதே மரியாதை நீயும் காப்பாத்திக்கோடி. நீ ஒண்ணும் பெருசா சத்தியம் பண்ணிட்டனால நான் ஒண்ணும் நம்பிடல. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கோங்க ரொம்ப நாள் தப்பிச்சிட்டு இருக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் கையும் களமா உன்னை பிடிக்கதானே போறேன். ஐயோ, ஏன் இதயத்தை உடைச்சு பாக்குறதுல இவ்வளவு குறியா இருக்க? எனக்கு மகேஷை தவிர வேற யாரையுமே என் புருஷனா நினைக்கவே முடியாது, நினைக்கவும் மாட்டேன். எனக்கு பணம் காசு தான் குறிக்கோள்னா எதுக்கு இத்தனை அவமானம், வலி, வேதனை எல்லாம்? நான் மகேஷை மட்டும்தான் காதலிக்கிறேன். அவரை கட்டுற தாலி தான் என் கழுத்துல ஏறும். மத்தபடி உன் குடும்பத்தை கெடுக்கணும்னோ இல்ல உன் புருஷனை என் பக்கம் வலிச்சு போடணுன்ற அளவுக்கு நான் உனக்கு கேவலமான பொண்ணு கிடையாது. இதே எண்ணத்தோட கடைசி வரைக்கும் இரு, இல்ல உன் கதை முடிஞ்சிரும். அம்மா வாமா, இப்போதைக்கு இவளுக்கு இது போதும். இது என்னம்மா புது குழப்பம்? குழப்பம் இல்ல பாட்டி, யாரோ தேவையில்லாம நடுவுல வந்து குட்டைய குழப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சுமங்கலி கோலத்துல ஜானகி அம்மாவை கூட்டிட்டு புகழ்மணி ஆபீஸ்க்கு போனதும் அவர்கிட்ட பேசினதையும் யாரோ ஒட்டு கேட்டுட்டு செல்வி கிட்ட போய் போட்டு கொடுத்துருக்காங்க. செவத்துக்கும் காது உண்டுமா? உன் ஆபீஸ்லயே ஏதோ ஒரு பரதேசி ஒட்டு கேட்டிருக்கு, அதை போய் போட்டு கொடுத்துருக்கு. பாட்டி, அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல அந்த அக்கௌண்டன்ட் நாரதர் மட்டும்தான் இருந்தாரு. ஆனா அவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. அதான் நாரதர்னு நீயே சொல்லிட்டியே. அந்த நாரதரை எனக்கு அடையாளம் காட்டு, அவன் காதை கழிச்சு துப்பி விடுறேன். பாத்து வாமா, இந்தப்பா. என்னம்மா சாப்பிடு. பழத்தை சாப்பிடுமா. இருங்க சாப்பிடட்டும். சாப்பிட்டோம். உரிமையா? வாங்கிக்கம்மா. போதுமா, இருங்க சாப்பிடட்டும். என்னடி இதெல்லாம்? இவங்க எல்லாம் யாரு? இவங்க என் பஞ்சவர்ணத்தோட அப்பாவும் அம்மாவும்.
ஓ, கிராமத்துல இருந்து ஊரெல்லாம் சுத்தி பார்க்க வந்திருக்காங்களா? இல்ல, என் மகன் புகழுக்கும் இவளுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்காங்க. இது யாரு தாயி? இதுவா அப்பாவியா இருந்த என் புள்ளைய மயக்கி கட்டிக்கிட்டது. இது தாய் கழுத, அது குட்டி கழுத. சம்மந்தி, எதுக்குமா கோவப்படுறீங்க? இதெல்லாம் எங்க ஊர்ல சகஜமா. நம்ம 3 பேரும் சம்மந்தி ஆயிடுவோம். நமக்குள்ள எதுக்கு புகைச்சலு? ஓஹோ, அதுக்குள்ள கல்யாணமே நடந்து முடிஞ்ச மாதிரி நினைப்பா. அடி வாங்குறதுக்குள்ள இங்க இருந்து எல்லாரும் ஓடி போயிடு. ஏய், எங்க அப்பாவும் அம்மாவும் ஏதாவது சொன்னா நீ தூங்கும் போது பலாப்பழத்தை தூக்கி தலையில போடுவேன். பலாப்பழத்தை தானே போடுவேன், நான் அம்மிக்கெல்லாம் தூக்கி உன் தலையில போடுறேன். போடுவேன். ஏமா கோவப்படுற? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அறுத்துக்கிறதும் 1க்கு 2 வச்சுக்கிறதும் கிராமத்துல சகஜம் தானம்மா. அந்த கன்றாவியில உன் குடும்பத்தோட வச்சுக்கோ. உன் பொண்ணு இருக்கிற சைஸுக்கு தான் அவளுக்கு ஒரு புருஷன் பத்தாது. நீ இதெல்லாம் என் குடும்பத்துல வச்சுக்காத. ஏய், என் சைஸ்க்கு என்னடி குறைச்சல்? நீதான் சேமியா. நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். நீதான் சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி இருக்க. உனக்கு கால்நடை மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்க்கணும். அடி செருப்பால நல்ல காண்டா மரக சைஸ் இருக்கு. என்ன நீ கிண்டல் பண்றியா? ஏய், என் மகனுக்கு என்னடி குறைச்சலு? அவன் நல்லா காத்து ஊதுற பலூன் மாதிரி நல்ல அழகா தான் இருக்கான். நீ காத்து வடிச்ச பலூன் மாதிரி இருக்க. புகழ்மணி பக்கத்துல 2 பேரையும் கொண்டு நிப்பாட்டுவோம். யாரு சரியான ஜோடின்னு தெரியும். ஏய், ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த பாருமா, கோவப்படாதீங்க. நாங்கெல்லாம் கிராமத்துக்காரவங்க. காரியத்தை நினைக்க மாட்டோம், நினைச்சா முடிக்காம விட மாட்டோமா. தேவைப்பட்ட அருவாளையும் எடுப்போம். ஆமா. அப்படின்னா என்ன? அப்படின்னா இங்க என்ன கதா கால ஜபமா பண்ணிட்டு இருக்காங்க? இங்க பாருங்க, அவங்க நிச்சயதார்த்தம் பண்ணணுங்கிற முடிவோட வந்திருக்காங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் இந்த வீட்டை விட்டே போவாங்க. என்னால ஆனதை நான் பாத்துக்கிறேன், உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கங்க. நீங்க வாங்க வாங்க, வாடா செல்லம், சாப்பிட போலாம். போங்க, போய் நல்லா கொட்டிக்கோ. என்னம்மா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. புக்கெல்லாம் எடுத்து வைங்க. வாங்க வாங்க சுசி ராஜா, டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும். டிஃபன் சாப்பிடுங்க. ஏய், இட்லி நல்லா இருக்குப்பா, அம்மா ஊட்டி விடுறேன். அடம் பிடிக்காம ஓடி வாங்க. அம்மா பிரெட் எடுத்துட்டு வந்திருக்கேன். உட்காருங்க. இங்க பாருங்க, பிரெட் வேண்டாம்ப்பா, இட்லி சூடா இருக்கு. அது பழைய பிரெட். நானும் பழைய அம்மா தான். சாப்பாட்டுல பழையதும் பாசத்துல பழையதும் எப்பவுமே மதிப்பு அதிகம். அது சில மரமண்ணிங்களுக்கு புரியறதே இல்ல. அத நல்லா அனுபவிக்குதுங்க. அம்மா நீ சும்மா கத்தாத. லலிதாமா, நீ காஃபி குடிச்சியா? எங்கம்மா, காலையில எந்திரிச்சு பசங்களை ரெடி பண்றதுக்கே டைம் சரியா இருந்துச்சு. அடடா, இருமா நான் கொண்டு வரேன். ஸ்கூலுக்கு போய் ஒழுங்கா லஞ்ச் எல்லாம் சாப்பிடணும், சரியா? நல்லா இருக்கா? இந்தாம லலிதா, குடி. இருமா, பசங்களுக்கு டிஃபன் ஊட்டி விட்டு அப்புறமா சாப்பிடுறேன். நீ உன் குழந்தைங்களுக்கு பசிக்குதேன்னு ஓட்டுற, நான் என் குழந்தைக்கு பசிக்குமேன்னு ஓட்டுறேன். இந்தா இந்தாம்மா குடி. சக்கரை சரியா இருக்கா? நீ குடிமா. அம்மாவோட அருமை இந்த வீட்டுல சில ஜென்மங்களுக்கு புரியவே புரியாது. நீ குடி, அவங்கள நல்லா வயிறு எரியட்டும். குடி. போதுமா? டைம் ஆச்சு. ஆமா, டைம் ஆயிடுச்சுமா. கிளம்புங்க கிளம்புங்க. பேக்ல போய் பேக் எடு. வாங்க வாங்க. வா சுசி. இந்தா மாட்டிக்கோ. இந்த அம்மா ஏன் எவ்வளோ ஒருத்திக்கு இவ்வளோ பணிவிட செய்றா? லலிதா இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அம்மா தான் காரணமா இருப்பாளோ? சோ லலிதா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அம்மாவுக்கும் அவளுக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். என் வழியை விட்டு நகருடி. நானும் அதே தான் சொல்றேன். என் வாழ்க்கையை விட்டு நகர்ந்து போயிடு. தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருந்து வெளியில போ. நான் உனக்கு அக்கா. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் காதலையும் வேணா நீ பூ சுத்தலாம், ஆனா அது என்கிட்ட நடக்காது. உன்
நாடகத்தை இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நம்பின மாதிரி நானும் நம்பிட்டேன் நினைச்சியா? இங்க பாரு, நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல. நீ யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்காக என்னோட அழகான குடும்பத்தை கலைச்சு என் சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறேன்? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த வீட்டை விட்டு போயிடு. வினய் ஏன் புருஷன், நியாயமா பார்த்தா நீதான் ஏன் வீட்டை விட்டு போகணும். ஏதோ என் புருஷன் நான் செத்துட்டேன்னு நினைச்சு அவசரப்பட்டு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டிட்டா இருந்தா உன்னை விட்டு வச்சிருக்க. ஒழுங்கு மரியாதையா போடுற சோத்து தின்னுட்டு ஒரு மூளையில முடங்கி கட, இல்லனா முதலுக்கே மோசமாயிடும். ஜாக்கிரதை, வழிய விடா. ஹலோ ஹலோ கவிதா, நான் செல்வி பேசுறேன்டி. சொல்லு, என்ன விஷயம்? கவிதா, என் மாமியார் எல்லாம் மீறி போயிட்டாங்க. என் குட்டெல்லாம் உடைஞ்சு போச்சு. எனக்கு கர்ப்பப்பை எடுத்த விஷயம் கூட என் மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சாயந்தரமே அந்த பஞ்சவர்ணத்துக்கும் புகழ்மணிக்கும் வீட்லயும் நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியலடி. நீ தான் எப்படியாவது வந்து காப்பாத்தணும். இப்ப நீ வீட்லயா இருக்க? இல்ல, நானு ஜீவா அம்மா 3 பேர் கோயிலுக்கு வந்தோம். அப்படியே ஜீவாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல காட்டு வந்திருக்கோம். இப்ப ஜீவாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என் மாமியார் நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கடி. ஊர்ல இருந்து பஞ்சவர்ணத்தோட அப்பா அம்மா எல்லாம் வேற வந்திருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. மாமியாருக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தமா? நீ எதுக்கும் கவலைப்படாத செல்வி. நீ வீட்லயே இரு, நான் வரேன். நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன். எப்படி? முள்ளால தானே எடுக்கணும். எப்படி நிறுத்துறேன்னு நீ பார்க்க தானே போற. வரேன், இரு. தேங்க்ஸ் கவிதா. யாரு? ரத்தனசாமி கொடுத்துட்டு வந்தாரு. அவரே கூப்பிட்டு இனிமேல் வாடகை கொடுக்க முடியாது, அட்வான்ஸ கழிச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல காலி பண்ணிட்டு போயிடணும், தெரியுதா? ஆரம்பகண்ணே இப்படி பண்றே, உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னம்மா, நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டியா? உங்களை எப்படி மறக்க முடியும்? தெளி சரத்தனா வாடகைக்கு இருந்த வீட்டோட ஓனர். உன் நினப்பு புரியுதுமா? உன் புருஷன் இறந்து நீ வாடகை தரலின்னு உன்னை வீட்டை விட்டு நான் துரத்துனேன். அத நினைச்சு நீ வருத்தப்படுற. இவ ஏன்டா இங்க வந்தான்னு சொல்லி இப்ப நினைக்கிற, அதானே? சச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நின்னுடே வெளியில நிக்கிறேன், உள்ள வாங்க, உட்காருங்க. நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தினால அதிர்ஷ்டம் உன்னை துரத்திட்டே வந்திருக்கு. இல்லைனா இவ்வளவு பெரிய வீட்டுல வந்து நீ செட்டில் ஆகிருக்க முடியுமா? வாஸ்தவம் தான். காபி சாப்பிடுறேனா? இல்லம்மா, நீ சொன்னதே சாப்பிட்ட மாதிரி. அண்ணா, இவர் எங்க ஊர்க்காரர், என்னை பார்க்க வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. ஊரெல்லாம் எப்படி இருக்கு? ஊரெல்லாம் நல்லா தாமா இருக்கு. அக்கரகாரத்துலயும் எல்லாரும் சௌக்கியம். அப்படியா? நான் சென்னை வந்ததே வேற விஷயம். வைத்தியம்மா, ஊர்ல நீயும் உங்க வீட்டுக்காரு வைத்தியம் வாடகைக்கு இருந்தீங்கல்ல, அந்த அக்கரகார வீட்டை நான் விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சென்னையில ஒருத்தர் வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அந்த ஆத்தியை விற்க போறேன். நான் எங்க ஆத்துக்காரோட சந்தோஷமா வாழ்ந்தா அந்த ஆத்தோட ஒவ்வொரு கல்லும் செங்கலும் அவர் பேரை சொல்லும். நான் திருப்பி ஊருக்கு
பக்கம் வந்தா அந்த ஆத்து வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க ஆத்துக்காரோட கடைசி ஆசை அந்த ஆத்து எப்படியாவது வாங்கிடணும்ன்றதுதான். அவரோட கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாத பாவி ஆயிட்டேன். புரியுதுமா? இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நீதான் இவ்வளவு வசதியா இருக்கிய, அந்த வீட்டை நீயே வாங்கிக்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் இந்த ஆத்துல ஒரு சாதாரண வேலைக்காரி, அதுதான் உண்மை. உனக்கு குடுப்பனை இல்லம்மா, என்ன பண்றது? நான் வீட்டை கட்டி முடிச்சது நீங்க தான். முதல் குடித்தனம் வந்தீங்க, கடைசி வரைக்கும் இருந்தீங்க. நான் உனக்கே விற்கலான்னு வந்தேன். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு அந்த வீட்டை வாங்குற பாக்கியெல்லாம் இல்லை. சில விஷயங்கள்ல நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதாது, ஆண்டவனும் மனசு வைக்கணும். சரி, நான் கிளம்புறேம்மா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அந்த வீட்டை விற்கும் போது நல்ல வேலை பார்த்து கொடுங்க. அப்போ நான் கிளம்புறேன். ஐயா கொஞ்சம் இருங்க. வைதேகி, அந்த வீட்டை நீ ஏமா வாங்க கூடாது? வைதேகி, அந்த வீட்டை நீ ஏமா வாங்க கூடாது? அண்ணா, அது எவ்வளவு விலை போகும்? என்ன ஒரு 4 லட்சம். ஐயோ, அந்த அளவு பணம்லாம் என்கிட்ட ஏதுன்னா? நான் தரேன் வைதேகி. வேண்டாண்ணா, எந்த விதமான ரத்த பந்தமும் இல்லாமையே என்னை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். அந்த நன்றி கடனையே இந்த ஜென்மத்துல தீப்பேனான்னு எனக்கு தெரியல. சரி, பணக்கடனும் அதோட சேரட்டுமே, தப்பு இல்ல. உங்ககிட்ட வசூலிக்க வேண்டிய நேரத்துல வசூலிக்க வேண்டிய விதத்துல வாங்கிக்கிறேன். வைதேகியே விலைக்கு கேக்குறாரா? அயோக்கிய மனுஷன். வைதேகி, நீ எதுக்குமா தங்கிட்டு? சார், நீங்க எங்க தங்கிருக்கீங்க? அட்ரஸ் கொடுங்க, பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இதாங்க என்னோட அட்ரஸ், நம்பர் 15. இங்க வந்து என்ன சந்திங்க. சரி சார், வரட்டுங்களா? வாங்க. வரமா? அண்ணா, எந்த பொருள் மேலேயும் ஆசைப்படுற தகுதி கூட எனக்கு இல்லைண்ணா. நீங்க குருவி தலை மேல பனங்காயை தூக்கி வைக்கிறேன். எனக்கு அந்த தகுதி எல்லாம் இல்லைண்ணா. எனக்கு அந்த வீடு வேண்டாம். வைதேகி, நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். செய்யும் தொழில தெய்வமா நினைக்கிறவன். வீடு கட்டும் போது செங்கல், சிமெண்ட், மரம், மண்ணுன்னு நினைச்சு நான் வீடு கட்டுறது இல்லை. ரத்தமும் சதையும் உணர்ச்சிகளுமா, குடும்பமா, வம்சத்துக்கு மனுஷங்க அந்த இடத்துல தழைச்சு வாழ போறாங்கன்னு நினைச்சுதான் ஒவ்வொரு வீட்டையும் நான் கட்டுறேன். வாடகைக்கு குடியிருக்கிறவங்க வசதிக்கு வந்த பிறகு அந்த வீட்டை வாங்க நினைக்கிறது அவங்களுடைய இயல்பு, நம்பிக்கை, ஆசை. அது எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்ததுன்னு எனக்கு தெரியுமா? அப்படி வீட்டை வாங்குற குடுப்பின பல பேருக்கு கிடைக்கிறது இல்ல. வாஸ்தவம் தான். அந்த மாதிரி துரதிருஷ்டசாலிகள்ல நானும் ஒருத்தி. அப்படி நினைச்சுதான் என் மனசை நான் தேத்தின்னு இருக்கேன். அப்படி இல்லம்மா, நிகழ்காலத்துல நடக்கிற கஷ்டம், சோதனை, வேதனைகளை மனுஷன் தாங்கிக்கிறான்னா அது கடந்த காலத்துல நடந்த சந்தோஷமான நினைவுகளும் ஞாபகங்களும் தர்ற பலத்துல தான். அந்த பலத்தை மனுஷங்களுக்கு எது தெரியுமா தருது? அவங்க வாழ்ற வீடுதான். பகல் முழுக்க உழைச்சிட்டு உடம்பும் மனசும் சோர்ந்து போய் சொந்த வீட்டுல கை காலை நீட்டி அக்கடான்னு படுத்து கிடக்குறானே, அந்த சந்தோஷத்துக்கு இந்த உலகத்துல ஈடு இணை எதுவுமே இல்லம்மா. சொந்த வீட்டுல படுத்து தூங்கும்போது பெத்த தாய் மடியில படுத்து தூங்குற ஒரு நிறைவு கிடைக்குது. நான் 1000 வீடு கட்டியிருக்கேன். எங்க அப்பா வாழ்ந்த வாடகை வீட்டை வாங்கணும்னு எங்க அம்மா எவ்வளோ ஆசைப்பட்டாங்க. ஆனா அப்போதைக்கு என்னால அதை வாங்கி தர முடியல. அந்த குடுப்பினைய கடவுள் எனக்கு கொடுக்கலம்மா. உன் புருஷனோட வாழ்ந்த வீட்டை வாங்கணும்னு நீ நினைக்கிற. உன் புருஷன் மேல நீ வச்சிருக்கிற பதிபக்திய, பாசத்தை தான் அது காட்டுது.
இது நான் உனக்கு கொடுக்கிற பணம் இல்லம்மா, உனக்கு கடவுள் தர்ற பணம். அண்ணா, இது உன் புருஷன் ஆகுமா. நான் உனக்கு வாங்கி தர்ற வீடு மட்டும் இல்லம்மா, எங்க அப்பாவோட நினைவா. எங்க அம்மாவுக்கு நான் வீட்டை வாங்கி தந்திருந்தா எனக்கு எவ்வளவு மனநிறைவு கிடைச்சிருக்குமோ, அந்த மனநிறைவு உனக்கு இந்த வீட்டை வாங்கி தரும் போது எனக்கு கிடைக்குமா? தயவு செய்து வேண்டான்னு சொல்லிடாதம்மா, ப்ளீஸ். மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுன்னு இந்த கிழங்கட்டைங்களுக்கு நினைப்பு போல. இவ அழுது உருகுறா, அவர் ஐஸ்கிரீம கரைஞ்சு போறாரு. ஏய் வைதேகி, ஏன் புருஷன் பணத்துல நீ வீடு வாங்குறியா? உனக்கு அந்த வீடு கிடைக்காது, கிடைக்க கூடாது, கிடைக்கவும் நான் விட மாட்டேன். பாட்டி, கிச்சா, 2 பேரும் வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். நான் உள்ள வரலாமா? இவ கவிதாவோட அம்மா தானே? குட்டி பேய்க்கு பதிலா தாய் பேய் வந்திருக்கா. பாட்டி, வாங்க, சாப்பிடுறீங்களா? இல்ல, நான் சாப்பாட்டு நேரத்துக்கு வந்துட்டேன் போல இருக்கு. நீ வேணா சாப்பிடு, நான் வெயிட் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் அப்புறமா கூட சாப்பிட்டுப்பேன். நீங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? என்ன ஸ்னேகா, ஒரு நாளும் இல்லாத திருநாளா இவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாளேன்னு யோசிக்கிறியா? ஆமா, இது எத்தனாவது மாசம்? இது 7வது மாசம். ரெகுலர் செக்கப்க்கெல்லாம் போறல்ல? காலையிலயும் சாயந்தரமும் அப்படியே கொஞ்சம் காத்தாட நடந்தா பிறக்கிற குழந்தை சுகப்பிரசவமா இருக்கும். இந்த அல்பேஸ் எல்லாம் நாங்க பண்ணிக்கிறோம், நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. பாட்டி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எங்க அம்மா எப்படி இருக்காங்க? அத ஏன் வாயால வெளியில சொன்னா அசிங்கம்மா. உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கூட இங்கீதமே இல்ல. சொக்கலிங்கத்தை பாட்டி படைக்கிறா. ஏன் புருஷனா அவ பேச்சுக்கு மயங்கி போய் ஆடுறாரு. அப்படி என்னதான் தில்லைஸ்தானத்து சொக்கு கொடிய என் புருஷனுக்கு போடுறாளோ தெரியல. இங்க பாருங்க, கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. எங்க அம்மா ஒன்னும் அப்படிப்பட்டவ இல்ல. நான் சொல்றது பொய்னா, உங்க ஊர்ல சொக்கலிங்கமே வைதேகிக்கு வீடு வாங்கி தராரு. அது எதுக்குன்னு நினைக்கிற? சொக்கலிங்கம் எங்க அம்மாக்கு வீடு வாங்கி தர போறாரு? உங்க அம்மா உன்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க. ஆனா அவ கூட இப்ப சொக்கலிங்க வீட்டுல தங்கி இருக்கிறது நான் தானே. வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகளை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரி, அதை விடுமா, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். தில்லை ஸ்தானத்துல நீங்க வாழ்ந்த வாடகை வீடு விலைக்கு வருது. உனக்கு வாங்க விருப்பமா? நாங்க வாழ்ந்த வீடா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க வீட்டு ஓனர் ஆறுமுகம் வந்திருந்தாரு. அவர் அந்த வீட்டை விக்கிறாராம். அப்படியா? அந்த ஆத்துல நான் வாழ்ந்த நாள் ஒன்னொன்னும் சொர்க்கத்துக்கு சமம். அந்த ஆத்துல என் கால் படாத இடமே கிடையாது. அப்பா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன்ப்பா. சமத்தா போயிட்டு வாமா. சரி, நல்லா படி. சரி, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. சேமா இரு. போயிட்டு வரேன். வா. ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. அது ஒரு கோயிலுக்கு சமம். தோ கிச்சாவுக்கு கூட நல்லா தெரியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையா அது இருந்தது. அதெல்லாம் திரும்ப எங்க கிடைக்க போறது? வாஸ்தவம் தான் ஸ்னேகா. எவ்வளோ சந்தோஷமா நாம் அந்த வீட்டில் இருந்தோம். உங்க அப்பா கல்யாணம் ஆகி முதல்ல கொடுத்தனும் அந்த வீடு, நீ பிறந்து வளர்ந்த வீடு. ஆமா கிச்சா, அது ரொம்ப ராசியான வீடு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு இருக்கும். எங்க அப்பாக்கு அந்த வீட்டை நான் விலைக்கு வாங்கணும்ன்ற ஆசை இருந்தது.
ஸ்னேகா, நீ படிச்சு பெரிய ஆளா கண்டிப்பா வருவ. அப்போ நீ காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சு எனக்கு கொடுக்கணும்ன்றது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் உயிரை விடும்போது நான் இந்த வீட்டுல தான் இருக்கணும். அப்போ இது என் சொந்த வீடா இருக்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு அவர் சொன்னாரு. அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா அவர் மூச்சு அடங்கும் போது நானும் அந்த வீட்டுல இல்ல. அவருக்கும் அந்த வீடு சொந்தமாகல. அப்பாவோட ஆசையும் நிறைவேறல. அப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கும். அழாதம்மா, கடவுள் இருக்கார், உனக்கு ஒரு குறையும் வராது. ஸ்னேகா, சொந்த வீடு இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு. இருந்தாலும் உன்னோட உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியலம்மா. பெத்தவங்களோட கனவுகளை நினைவாக்க வேண்டியது பிள்ளைங்களோட கடமை இல்லையா? உங்க அப்பாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை அவரோட ஞாபகங்கள் அழியாம பாதுகாத்துக்கிறதா. நீ நினைச்ச அந்த வீட்டை வாங்கி உங்க அப்பாவோட நினைவா நீ அதை வச்சுக்கலாம். உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையுமா? ஆனா நான் இப்படி முதல்ல வாங்க முடியும்னு நினை. வழிவகைய அப்புறமா யோசிப்போம். உங்க அம்மாவும் அந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிற. ஆனா அவ அங்க போனா அது வீடா இருக்காது, சத்திரமா மாறிடும். ரத்தனசாமி மறுபடியும் அங்க வருவான், தொல்லைய ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்ல, அந்த வீட்டை வாங்கி தர்றது ஏன் புருஷன். உங்க ஊர்ல அதை பத்தி 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க? சாகுற காலத்துல உங்க அம்மா நடத்த கெட்டவன்ற பேரோட சாகணுமா? அது மட்டும் இல்ல, வயசான காலத்துல அவளுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய வீடு? வைதேகி உன்னை வெறுக்கிறா. ஒருவேளை அவ அந்த வீட்டை வாங்கிட்டா உன்னை அந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டா. அந்த அளவுக்கு உன்னை எதிரியே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. உங்க அப்பாவோட ஞாபகம் அந்த ஒரு வீடு தானே? அந்த ஞாபகத்தையே வைதேகி உங்ககிட்ட இருந்து பறிச்சிடுவான். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நான் அந்த வீடை வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். உங்க ஹவுஸ் ஓனர் இப்ப தங்கி இருக்கிற அட்ரஸ நான் உனக்கு தரேன். நீ போய் பார்த்து பேசி முடிச்சிடு. உனக்கு பணம் வேணும்னா நான் கடனை தரேன். ஆனா அந்த வீட்டை நீ தான் வாங்கணும். சரி, நான் வாங்குறேன். நீங்க அட்ரஸ் கொடுங்க, பணத்துக்கும் நானே ஏற்பாடு பண்ணிடுறேன். குட். தம்பி, பேப்பர் பேனா. இதான் அட்ரஸ். சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பேசிக்கிறேன். நான் கிளம்பிட்டேன். போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. உடம்ப பார்த்துக்கோ. கிச்சா, நான் இந்த வீட்டை வாங்க போறேன். இது வரைக்கும் அப்பாவோட எந்த ஆசையும் நான் நிறைவேற்றவே இல்லை. ஆனா இந்த ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்ற போறேன். ஸ்னேகா, உன் ஆசை நியாயமானதுதான். ஆனா பணத்துக்கு என்ன பண்ண போற? ஒருத்தர் இருக்காரு, அவரு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. யாருமா அது? புகழ்மணி.